ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரி, அதாவது 11ஆம் வகுப்பு வேதியியல், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டாப் 20 கோல்டன் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, 3 மார்க் கொஸ்டின்ஸ் எத்தனை ப்ரிப்பேர் பண்ண போறோம்? 20 கொஸ்டின்ஸ் தான். அடிஷனலா வேற எதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணல. 20 கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு ஸ்பெஷலி ஃபார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் இல்லையா? அப்ப 3 மார்க்ஸ்ல வந்து நம்ம 6 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். அப்ப 6 3s are 18 மார்க்ஸ். இந்த 18 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா 15 and above ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். மினிமம் 15. ஏன்னா கம்பல்சரின்னு ஒன்று வரும் இல்லையா? சோ அப்ப 18க்கு 15 மினிமம். சோ கொஸ்டின் ஓரளவு ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து 18க்கு 18 கிடைக்கும். பட் டஃபா இருந்தாலும் கண்டிப்பா 18க்கு 15 பிளஸ் 15 ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? டாப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து ஃபார் டாப்பர்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கிறேன். 70/70 மார்க்ஸ் வந்து வீடியோ. இந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். சோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, டாப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு. ஓகேவா? எஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்லையும் சொல்லுவேன், இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன். எந்த யூனிட் இல்ல எந்த அலகு அப்படிங்கறதையும் கரெக்டா சொல்றேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நோட் ஆன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். தமிழ்ல வந்து முதன்மை குவாண்டம் எண் குறிப்பு வரைக. இது வந்து யூனிட் 2ல புக் பேக்ல வந்து இருக்கக்கூடியது. ஓகே, புக் பேக்ல இருக்கு. இதே மாதிரி அடிஷனல்லையும் இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இதான் வந்து தமிழ்ல வந்து முதன்மை குவாண்டம் எண். இந்த குவாண்டம் எண்கள்ல வந்து 4 டைப் இருக்கு. இந்த 4 மாத்தி மாத்தி கேக்குறாங்க. சிலது வந்து டைரக்டா வந்து இந்த மார்ச் எக்ஸாம், அதே மாதிரி அந்த அட்டெம்ப்ட் இருக்கு, அரியர் எழுதுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் கேக்குறாங்க. அதனால முடிஞ்சா இந்த 4 குவாண்டம் எண்கள் குவாண்டம் நம்பர்ஸையும் படிங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக்னா காந்த குவாண்டம் எண், ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா சுழற்சி குவாண்டம் எண், அதே மாதிரி அசிமுத்தல் குவாண்டம் எண். ஓகே, சோ இந்த 4ஐயும் தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து யூனிட் 2ல இருக்கக்கூடியது. ஓகே, அடுத்து ரெண்டாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி டயகோனல் ரிலேஷன்ஷிப், அதாவது மூலை விட்ட தொடர்பை விளக்குக. இது யூனிட் 3ல புக் பேக்ல இருக்கிற क्वेश्चन. அப்புறம் क्वेश्चन நம்பர் 3 பாப்போம். How do you convert parahydrogen into orthohydrogen? பாராஹைட்ரஜனை எவ்வாறு ஆர்த்தோஹைட்ரஜனாக மாற்றுவாய்? யூனிட் 4ல புக் பேக் क्वेश्चन. அப்புறம் क्वेश्चन நம்பர் 4, derive ideal gas equation, நல்லியல்பு வாயு சமன்பாடை வருவி அல்லது விவரி. யூனிட் 6ல வந்து அடிஷனல் क्वेश्चन. ஓகே, இன்சைட் क्वेश्चन சொல்லுவோம் இல்லையா? அதாவது நெக்ஸ்ட் வந்து இப்ப கைடெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடிஷனல் क्वेश्चन கைட்லைன் கொடுத்திருப்பாங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். क्वेश्चन நம்பர் 5, what are state and path functions? Give 2 example. தமிழ்ல நிலைச்சார்புகள் மற்றும் வழிச்சார்புகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. இது யூனிட் 7ல புக் பேக் क्वेश्चन. அப்புறம் 6th क्वेश्चन பாத்தீங்கன்னா, explain inductive effect with suitable example. ஓகேவா? inductive effect with suitable example. சோ இது வந்து யூனிட் 12ல வந்து புக் பேக் क्वेश्चन. ஓகே, inductive தூண்டி விளைவுன்னு சொல்லுவாங்க, தூண்டல் விளைவு. அப்புறம் क्वेश्चन நம்பர் 7, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ், அதாவது பின்வரும் சேர்மங்களுக்கான அமைப்பு வாய்ப்பாடு, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகேவா? என்னென்ன அப்படிங்கறத பாப்போமா? சோ அத பாத்தீங்கன்னா, 1 M டைநைட்ரோபென்சீன், அடுத்து P டைக்ளோரோபென்சீன், அப்புறம் 1,3,5 ட்ரைமெத்தில் பென்சீன். சோ இதோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அதாவது அமைப்பு வாய்ப்பாடு கேக்குறாங்க. இது வந்து யூனிட் 13ல அடிஷனல் क्वेश्चन, இன்சைட் क्वेश्चन. அப்புறம் क्वेश्चन நம்பர் வந்து 8, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. an organic compound, இது ஒரு சம் இல்லையா? ஒரு கணக்கு மாடல்ல வரும். 2 மார்க்ல ஒரு மாடல் பார்த்தோம். an organic compound A with molecular formula C2H5Cl reacts with aqueous KOH and gives compound B, and with alcoholic KOH gives compound C. Identify A, B and C. இது வந்து யூனிட் 14ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல வரக்கூடிய யூனிட் 14ல புக் பேக்ல இருக்கு. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா C2H5Cl என்ற மூலக்கூறு
வாய்ப்பாடு உடைய A என்ற சேர்மம் நீரிய KOH உடன் வினைபுரிந்து B என்ற சேர்மத்தையும் ஆல்கஹால் கலந்த KOH உடன் வினைபுரிந்து C என்ற சேர்மத்தையும் தருகின்றன. A, B மற்றும் C ஐ கண்டறிய. ஓகேவா? சோ இது யூனிட் 14ல புக் பேக் क्वेश्चन. அப்புறம் 9th क्वेश्चन, இது ரொம்ப முக்கியம். Calculate the oxidation number of underlined elements. Underlined elements னா இத பாத்தீங்களா அண்டர்லைன் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இந்த தனிமங்களுடைய ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேட் எண் கேக்குறாங்க. பாருங்க இதுல வந்து C அண்டர்லைன் பண்ணிருக்கோம், இதுல S அண்டர்லைன் பண்ணிருக்கோம். இதே மாதிரி வேற மாடலும் கேட்பாங்க. சரியா? சோ அது பாத்துங்க, இந்த மாடல்ல வரக்கூடியது. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1ல வரக்கூடிய இன்சைட் क्वेश्चन. அடுத்து क्वेश्चन நம்பர் 10, define electron affinity. எலக்ட்ரான் நாட்டம் வரையறு. இது யூனிட் 3ல வரக்கூடியது. அடுத்து யூனிட் 11th क्वेश्चन 16வது क्वेश्चन, state Dalton law of partial pressures. டால்டனின் பகுதி அழுத்த விதியை கூறு. யூனிட் 5ல வந்து அடிஷனல் क्वेश्चन. தென் யூனிட் 12ல வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 12, யூனிட் 12ல क्वेश्चन நம்பர் 12, describe the formation of HF molecule, hydrogen fluoride சொல்லுவோம் இல்லையா, HF molecule by orbital overlap. தமிழ்ல HF மூலக்கூறு உருவாதலை ஆர்பிட்டால் மேற்பொருந்துதல் மூலம் விவரி. இது யூனிட் 10ல வந்து அடிஷனல் क्वेश्चन. அப்புறம் யூனிட் क्वेश्चन நம்பர் 13, 13வது क्वेश्चन பார்ப்போம். அடுத்து what is mean by optical isomerism? ஒளி சுழற்சி மாற்றியம் என்றால் என்ன? யூனிட் 11ல வரக்கூடிய அடிஷனல் क्वेश्चन. அப்புறம் 14th क्वेश्चन, any three difference between nucleophiles and electrophiles. கருக்கவர் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருட்களுக்கு இடையேயான ஏதாவது 3 வேறுபாடுகள். இது வந்து யூனிட் 12ல வரக்கூடிய அடிஷனல் क्वेश्चन. क्वेश्चन நம்பர் 15 வந்து பாத்தீங்கன்னா what happens when ethylene is passed through cold dilute alkaline potassium permanganate. எத்திலீனை குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தும் போது நிகழ்வது யாது? இது யூனிட் 13, 13ல புக் பேக் क्वेश्चन. அப்புறம் क्वेश्चन நம்பர் வந்து 16, explain F block elements. இது யூனிட் 3ல புக் பேக் क्वेश्चन. क्वेश्चन நம்பர் 17, write briefly the similarities between beryllium and aluminium. இது யூனிட் 5ல இருக்கக்கூடிய புக் பேக் क्वेश्चन. ஓகே, இது வந்து क्वेश्चन நம்பர் 17 சொன்னேன். எதுக்கு இதுக்குள்ள சிமிலாரிட்டிஸ்னா ஒற்றுமைகள் சொல்லுவோம் இல்லையா? எதோட ஒற்றுமைகள்? பெர்லியத்துக்கும் மற்றும் அலுமினியத்துக்கும். முடிஞ்சா இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, லித்தியம் அண்ட் மெக்னீசியம். லித்தியம் அண்ட் மெக்னீசியம். சோ இது ஒண்ணு இது ஒண்ணு, இந்த ரெண்டுக்குள்ள இந்த சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமைகள் கேக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். சோ இந்த டைம் மேபி இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அத படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 18வது क्वेश्चन, லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் கால்சியம். கால்சியத்தினுடைய பயன்கள். இது யூனிட் 5ல வந்து புக் பேக் क्वेश्चन. அப்புறம் क्वेश्चन நம்பர் 19, distinguish between diffusion and effusion. அந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு. யூனிட் 6ல புக் பேக் क्वेश्चन. diffusion விரவல் என்ன? அடுத்து क्वेश्चन நம்பர் 20, calculate the entropy change during the melting of 1 mole of ice into water at 0 degree Celsius. Okay, enthalpy of fusion of ice is 6008 joule mole power minus 1. இது நான் வந்து 2 மார்க்லயே ஒரு ரீட் பண்ணியிருந்தேன். சோ அதுலயும் பாருங்க, இது யூனிட் 7ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம், எடுத்துக்காட்டு கணக்கு. சோ இவ்வளவு போதும், 20 क्वेश्चंस தான். சோ எக்ஸ்ட்ரா வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இது கேட்டிருக்காங்க, இதுவும் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது ஸ்பின் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர். சோ இதையும் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.